ஹாய். இந்த வீடியோவில் ஜெர்மனியில் இந்த வருஷம் வந்த ஸ்னோஃபாலை தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் இந்த 2026 தான் இப்படி ஒரு பனிமலை, ஏன் பனி புயல்னு கூட சொல்லலாம், பனி புயலுக்கான வார்னிங் கூட கொடுத்துருந்தாங்க சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. மேலேருந்து அந்த ஸ்னோ அப்படியே மெதுவாக விழவில மொத்த ஜெர்மனியும் வெள்ளை கலர் போர்வையில் பூத்தின மாதிரி அவ்வளோ ஒரு அழகு. இந்த இயற்கையோட அழகை நேரில் பார்க்கவில்லை, மனசுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் அமைதியும் கிடைச்சது. அதை உங்களுக்கும் காட்டணும்னு எடுத்த வீடியோ தான் இந்த பதிவு. மரம், செடி, வீடு, ரோடு, காருன்னு எல்லாமே ஒரு பனிப்போர்வை பூத்தின மாதிரி தான் இருக்கு. நீங்களே பாருங்களேன், இந்த வீடியோவை பார்க்கவே உங்களுக்கே அது ஃபீல் ஆகும். ஸ்னோ வந்துட்டாலே எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. முக்கியமாக குழந்தைங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸ்னோபால் செஞ்சு ஒருத்தர் மேலே ஒருத்தர் எரிஞ்சிட்டு விளையாடுறது, இதோ இந்த மாதிரி ஸ்னோமேன் செஞ்சு விளையாடுறது, பனியில் ஸ்லைட் விடுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறதுன்னு ஒரே குதூகலமாக தான் இருப்பாங்க. சொல்லப்போனால் இது குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு திருவிழா மாதிரி. நம்ம ஊர் திருவிழா போட்டால் எவ்வளோ ஜாலியாக இருப்போம்ல, அந்த மாதிரி தான் இவங்களும் இங்கே ஜாலியாக இருக்காங்க. வெளியில் அப்படி குளிரும், ஆனால் இந்த குழந்தைங்க இருக்காங்களே, வாங்க வீட்டுக்கு போகலன்னா கேட்கவே மாட்டாங்க. அழுது அடம் பிடிச்சாவது அதில் போய் விளையாடுவாங்க. இங்கே பாருங்கள், ஸ்னோமேன் செய்யறதுக்காக இந்த பால் இந்த பையன் எப்படி அழகாக உருட்டிகிட்டு இருக்காங்கன்னு. இப்படி தான் பனியை உருட்டி அழகான ஸ்னோமேனை உருவாக்குவாங்க. கண், மூக்கு, காதுன்னு அங்கே கிடைக்கிற பொருளை ஏதோ இலையோ தலையோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சு அழகாக வச்சுருவாங்க. என் கண்ணை கவர்ந்த ஃபேமிலி ஸ்னோமேன்ஸ் இவங்க தான். ஸ்னோ ஸ்லைடு விடுறதும் டைரெக்டாக அப்படியெல்லாம் விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்லைடர்ஸ் யூஸ் பண்ணி தான் விளையாடுவாங்க. இது வந்து உட்டன்லேயும் இருக்கும், பிளாஸ்டிக்லேயும் இருக்கும். நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை வாங்கிக்கலாம். எப்படியெல்லாம் ஃபேமிலியாக வெளில கிளம்பி வந்து விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். எல்லா சீசன்லேயும் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுல இந்த ஊர்க்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இதெல்லாம் பார்க்கவில்லை, நம்மளே ஒரு குழந்தையா மாதிரி நம்மளும் போய் அது எல்லாமே விளையாடுவோம். ஸ்னோவில் விளையாட போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஓடிடக்கூடாது. அதுக்குன்னு ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஸ்னோ க்ளவுஸ், பூட்ஸ், ஸ்னோ ஜாக்கெட்னு எல்லாமே கரெக்டாக போட்டுக்கணும். இன்ஃபேக்ட் உள்ள 2 to 3 லேயர்ஸ் போட்டுக்கிறது தான் நல்லது. அப்படி இருந்தால் தான் இந்த ஸ்னோ நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஜெர்மன்ஸ் இந்த ப்ராவர்பை வேத மந்திரமாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்னன்னா, தேர் இஸ் நோ பேட் வெதர், ஒன்லி பேட் க்ளோத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணியிருந்தா எந்த சீசன்லேயும் நம்ம ஜாலியாக இருக்கலாம், நல்லா இருக்கலாம், வெளியில் போகலாம். எதுக்குமே வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கவே மாட்டாங்க. இப்படி ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கவே இல்லை, நம்ம மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? நாங்களும் கார் எடுத்துகிட்டு பக்கத்து சிட்டியை போய் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். நான் போகிற வழியில் ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான் இது. பாருங்களேன் எப்படி இருக்குது காட்சி, கண் அப்படியே பறிக்குது. யூஸ்வலாக நவம்பர் டிசம்பர்லலாம் ரொம்ப லேட்டாக விடிஞ்சு சீக்கிரம் இருட்டு வந்துடும். அப்போ நம்ம மைண்டே ஒரு மாதிரி இருக்கும். வின்டர் மூட் ஸ்விங்குன்னு கூட சொல்லலாம். அது அத்தனையும் இந்த ஸ்னோ வந்து தட்டிட்டு போயிடுச்சு. என்ன தான் சீக்கிரம் இருட்டினாலும் இந்த பனி போர்வையோட வெளிச்சத்தால் மனசு ரம்மியமாக இருக்குது. நான் பார்த்த இந்த காட்சிகளை பார்க்கறதுக்கு உண்மையாகவே எனக்கு 2 கண்ணு பத்தலைங்க. இதை பாருங்களே, எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஏதோ ஹாலிவுட் படத்தில் பார்க்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுவும் இந்த பனி மேலே சூரிய வெளிச்சம் படவில்லை, அது ஒரு மாதிரி மின்னிட்டு நம்ம கண்ணை பறிக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாகவும் மேஜிக்கலாகவும் ஃபீலான இடம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒயிட்டாக இருக்குது. என்னடான்னு கிட்ட போய் பார்த்தா இது நார்மல் லேண்டு கிடையாது, இது ஒரு லேக்கு. அப்படியே ஏரியே உறைஞ்சி போய் இருக்கு. இதுலேயும் இறங்கி நடந்தெல்லாம் விளையாண்டுருக்காங்க. எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை. நாங்கள் சும்மா ஒரு பனிக்கட்டியை எடுத்து உள்ளே எரிஞ்சு பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இந்த உறைஞ்ச லேக் எப்படி இருந்ததுன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்த ஐஸ் க்யூப்ஸை நல்லா பெருசாக இமேஜின் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. நம்ம அம்மா அப்பாலாம் அடமழை பெஞ்சாலும் விடாமல் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும். என்ன தான் பனி இப்படி பெஞ்சாலும் அவங்கவுங்களோட டெய்லி ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். யாரும் எதுக்கும் அஞ்சு வீட்டில் இருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், வண்டி போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இப்படி வண்டியெல்லாம் ஸ்கிட் ஆகாமல் நீட்டாக போகணும்னா இந்த ரோட்டில் உள்ள ஸ்னோவெல்லாம் கிளியர் பண்ணணும்ல, அதை கிளியர் பண்ணுற வண்டி தான் இந்த வண்டி. உண்மையை சொல்லணுன்னா அசந்துட்டேங்க. அத்தனை வெஹிக்கல்ஸ் வச்சுருக்காங்க ஸ்னோ கிளியர் பண்ணுறதுக்கு. எல்லாம் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. சின்னது, பெருசு, மீடியம் சைஸ்னு, குட்டி குட்டி ஸ்ட்ரீட்க்கு ஒன்று, மெயின் ரோட்க்கு ஒன்று, அந்த மாதிரி. இது வந்து அப்பார்ட்மெண்ட்க்கு முன்னாடி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பனி புயல் வந்தப்போ கூட இவங்க வீட்டில் இல்லவே இல்லை. 1/2 hour 1 hourக்கு வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. உண்மையாகவே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இத்தனைக்கும் அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அவங்க ஒர்க்கை அவங்க ப்ராப்பராக வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த வீடியோலேயே பாருங்களேன், அங்கே ஒரு வண்டி போயிட்டுருக்கா, இந்த சைடு ஒன்று வந்துட்டுருக்கு. ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்தையே இப்படி கிளியர் பண்ணுறாங்களே, அப்போ ஹைவேஸ், சிட்டி சென்டர் ரோட்ஸ்லாம் எவ்வளோ கிளியர் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள்.
அவ்வளோ வெஹிக்கிள் வச்சுருக்காங்க, ஸ்னோ கிளியரிங் வெஹிக்கிள். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது ஜெர்மனி மிஷினரிக்கு ஏன் பேர் போன ஊருன்னு. இந்த வீடியோவில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக அது ஸ்னோவை வந்து ஒதுக்கிட்டு வருது. பின்னாடி ஒரு பக்கெட் மாதிரி வச்சுருக்கு இல்லையா, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு பெரிய வெஹிக்கிள் மெயின் ரோடெலாம் கிளியர் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி நாங்கள் டிரைவில் இருக்கவையில் ஷூட் பண்ணதுனால என்னால் அவ்வளோதான் அதில் கவர் பண்ண முடிஞ்சது. அந்த பின்னாடி இருக்க பக்கெட் என்னன்னு சொல்கிறேனால அதில் வந்து உப்பு கல் இல்லாட்டி குட்டி குட்டி ஜல்லி வச்சுருப்பாங்க. ஸ்னோவில் நடக்கவில்லை யாரும் தப்பி தவறி கூட வலிக்கு விழுந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. அதனால ஸ்னோவை கிளியர் பண்ணிட்டு பின்னாடியே இந்த உப்புக்கல்லையோ ஜல்லியையோ தெளிச்சிட்டு போவாங்க. இந்த வீடியோவில் நான் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கேன். இந்த வண்டி வந்து கிளியர் பண்ணிட்டு உப்பையும் தெளிக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வண்டியில் வெறும் கிளியர் பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான் இருந்தது. அதான் ஒரு சில வண்டியில் 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஸ்னோவையும் கிளியர் பண்ணிட்டு உப்பும் தெளிக்குது. ஒரு சில வண்டி ஸ்னோவை மட்டும் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சில வெஹிக்கிள் வந்து உப்பு மட்டும் தெளிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகாக தெளிச்சிட்டு போகுது பாருங்களேன். இதை நான் ரொம்ப ஈஸியாக எங்கள் வீட்டு ஜன்னல்லேருந்தே கேப்சர் பண்ணேன். இப்படி மட்டும் இவங்க கிளியர் பண்ணலைன்னா எல்லாரோட நார்மல் லைஃப்பும் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். இவங்க இப்படி கிளியர் பண்ணுறதுனால தான் எல்லோரும் ஈஸியாக ஸ்கூல், ஆஃபீஸ், ஷாப்பிங்னு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடியுது. இது பாருங்களேன், நைட் டைமில் சிட்டி சென்டரில் சால்ட் போட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளோ வேகமாக போகுது பார்த்தீங்களா. இதை பார்த்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை ஒருத்தர் மானிட்டர் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னு நம்ம யோசிக்கவே கூடாது. நம்மளோட வேலையை நம்ம அழகாக பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்கிட்டேன். ஸ்னோ வந்தால் இவ்வளோ சந்தோஷங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி இல்லை. எவ்ரி காயின் ஹேஸ் அ 2 sides. அந்த மாதிரி ஸ்னோ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டங்களும் இருக்குது. அது என்னன்னு நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன், அதுவும் பார்க்கலாம் வாங்க. ஒரு நாளுக்கு அப்புறம் தான் பனியோட உண்மையான சவால் வந்து நமக்கு ஆரம்பிக்கும். இது பாருங்கள், இது பனி பெஞ்ச நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி ரோட்லலாம் கெட்டியாக பிடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அதுவே சேராக மாறும். எப்படி கதைன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா? இதில் தான் மோஸ்ட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த டைமில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். ஈஸியாக கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்த்து பொறுமையாக போகணும். இங்கே பார்த்தீங்களா, இதில் அவங்க கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு. சைக்கிள், கிண்டர் வாகன் இதெல்லாம் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த டைமில். நடந்து போவையில் கூட நம்ம அங்கே இங்கேன்னு குதிச்சு எப்படியாவது போயிடலாம். என்ன தான் கிளியர் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஸ்னோ வந்து ஒரு 1 or 2 daysக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. ப்ராப்பரான ஸ்னோ பூட் கண்டிப்பாக போட்டிருக்கணும், இல்லாட்டி கன்ஃபார்மாக வலிக்கு விழுந்துருவோம். தப்பி தவறி வலிக்கு விழுந்தாலும் அடி நல்லா பலமாக பிடிக்கும். நடந்து போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா? இல்லைங்க, காரில் போகிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அது வேறு விதமான பிரச்சனை. ஸ்னோ காரை ஃபுல்லாக கவர் பண்ணிடும். நம்ம வெளியில் கிளம்பணும்னு நினச்சா உடனேலாம் கிளம்ப முடியாது. ஒரு 1/2 an hourக்கு முன்னாடியே போய் டீஃப்ரோஸ்ட் பண்ணணும் காரை. இப்படி தான் அதை வந்து கிளியர் பண்ணணும். இந்த ஸ்னோவை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டு, அப்புறம் ஸ்னோ கிளியரிங் ஸ்ப்ரேலாம் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி நீட்டாக கிளியர் பண்ணிக்கலாம். ஸ்னோ வரத்துக்கு முன்னாடியே உஷாராக கார் கவர் போட்டவங்க தப்பிச்சுப்பாங்க. இன்ஃபேக்ட் ஃபுல் காருக்கும் கவர் பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாது. முன்னாடி இருக்க அந்த கண்ணாடியை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி கவர்லாம் இருக்குது. அப்படி கூட நம்ம வாங்கி போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்னோ வந்து 3 days கழித்து எடுத்த வீடியோ. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரோட்டில் இருக்க அழுக்கெல்லாம் கலந்து ஸ்னோவே கருப்பாகி ரொம்ப வலிக்கி விடுற ஸ்டேஜில் தான் இருக்குது. ரொம்ப பார்த்து நடக்கணும் கண்டிப்பாக, இல்லாட்டி வலிக்கி விட்டுரும். இதோட அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, இதெல்லாம் அப்படியே தண்ணியாக கரையும். அடுத்து நம்ம அந்த தண்ணியில் தான் சதக்குன்னு போயிட்டு வீட்டுக்குள்ளே வர மாதிரிலாம் இருக்கும். இந்த இடம் பார்த்திங்களா, நல்லா ஐஸ் கட்டியாக மாறி இருக்குது. காலை எடுத்து வச்ச உடனே அடுத்த செகண்டே வழுக்குச்சு. இது எல்லாமே நாங்கள் டெய்லி நடக்கிற நார்மல் வாக்கிங் பார்த்து தான். அங்கங்கே பார்த்திங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு வாங்கி வச்சுருக்க மணல் மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் மணல் கிடையாது. ரோட்டில் இருக்க ஸ்னோவை வந்து கிளியர் பண்ணி ஒரு ஓரமாக போட்டிருக்காங்க. அதுதான் அது. இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச பனியோட இன்னொரு சைடு. கண்டிப்பாக இந்த வீடியோவை நெகட்டிவாக முடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. என்னதான் இருந்தாலும் எனக்கு பனி ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்னோஃபால் நமக்கு சொல்லி கொடுக்குற 2 விஷயத்த நான் இதில் பார்க்குறேன். ஒன்று, இயற்கையோட அழகை ரசிச்சுக்கிட்டு சூப்பராக வாழலாம். இன்னொன்று, எந்த மாதிரி சூழ்நிலை கடுமையாக இருந்தாலும் நம்மளோட உடலையும் மனசையும் அதுக்கு தேத்திட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழவும் கற்றுக்கணும். அழகும் சவாலும் சேர்ந்தாதான் வாழ்க்கை முழுமையாக இருக்குங்கிறத இதிலிருந்து கற்றுக்கிட்டேன். இது ஸ்னோஃபாலோட நைட் வியூ. கையில் ஒரு டீ கப்போட ஜன்னல் ஓரமாக உட்காந்தாச்சு. ஸ்னோஃபாலோட அழகையும் அதிலிருந்த உண்மையான சவாலையும் தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். புது நாடு, புது அனுபவம், தேடல் தொடரும். டாடா பை பை ஃப்ரம் தமிழ் பொண்ணு இன் ஜெர்மனி.